2, 3 நாள் செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா செடியோட நிலைமையை பார்த்தாவே ரொம்பவே பாவமாக இருந்தது. செடி எல்லாமே கருகி போயிடுச்சு. இதில் ஒரு 2, 3 மொட்டு வச்சுருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டும் கருகிடுச்சு, இலையும் கருகிடுச்சு. இவங்கள மறுபடியும் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுங்க. இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். மனிதனோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அதை வெட்டி எரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சோர்வாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், மனக்கசப்பாக இருந்தாலும் அதை அந்த நிமிஷம் நினச்சிட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் நல்லாவே இருக்கும். ஒரு சில அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், தன்னம்பிக்கையை உண்டாக்கும். இதுலேருந்தே மீண்டுட்டோம், அது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கொண்டுட்டு வரும். தயவு செய்து நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும். ஒரு செடிக்கே இந்த நிலைமை அப்படின்னா மனிதனோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பார்த்து